அந்த இளைஞன் மீது கொண்ட பக்தியால், அன்பால், அவனுடைய பாச நேசத்தால் அவன் கால்களை நக்கி கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறது ஒற்றை குதிரை. எனக்கு எப்போதெல்லாம் துன்பமும் துயரமும் கஷ்டமும் வருகிறதோ அப்போதெல்லாம் என் அருகில் கண்ணனான நீதானே இருக்கிறாய் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதத்தை பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம். நேசத்திற்குரிய நெஞ்சம். நேசத்திற்குரிய நெஞ்சம். ஒரு பூ மலர வேண்டும், அதற்கு என்ன காரணம்? செடி. செடி வளர்வதற்கு என்ன காரணம்? விதை. விதை செழிப்பதற்கு என்ன காரணம்? மண், வேலி, நீர், சூரிய வெப்பம். அதுபோல நம்முடைய மனம் மலர் தோட்டமாக, நெஞ்சத்து தோட்டமாக மாறி நேச மலர்கள் பூத்து வாச மலர்கள் நம்மை நோக்கி அன்பு வண்டுகள் வந்து தஞ்சம் பெறுவதற்கு, இறைவனை அடைவதற்கு என்ன வழி? நான் அண்மையில் ஜென் பற்றிய கதைகள், ஓஷோ பற்றிய கதைகள், இவற்றையெல்லாம் நாம் அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். அன்று ஒரு நிறைமதி நாள். அரண்மனையை விட்டு ஒரு இளைஞன் புறப்படுகிறான். நள்ளிரவு வேளை. கட்டிலம் காளையமாக இருக்கக்கூடிய அந்த இளைஞன் முரட்டு குதிரை மீது சவாரி செய்கின்றான். ஒரு நிலா வெளிச்சத்தில் குதிரையை நிறுத்திவிட்டு தன் ஆடையை கவிழ்க்கின்றான். தன் உடைவாளை எடுத்து மயிரை சிரசு செய்கின்றான். அந்த தலைமுடியை களைகின்றான். உடையை மாற்றுகின்றான். காவி உடைக்கு மாறுகின்றான். அந்த இளைஞன் மீது கொண்ட பக்தியால், அன்பால், அவனுடைய பாச நேசத்தால் அவன் கால்களை நக்கி கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறது ஒற்றை குதிரை. அதுவரை அந்த இளைஞன் சித்தார்த்தனாக இருந்தான். ஆசைகளை துறந்து பஞ்சையும் பட்டாடையும் பீதாம்பரத்தையும் ஒதுக்கி ஒரு பராரியாக காவி உடைக்குள் மாறிய போது கண்ணீர் விட்டது அவன் வளர்த்த குதிரை. இதுதான் மனிதநேயத்தின் உச்சமாக புத்தருடைய வாழ்க்கையை படிக்கின்ற போது நம் கண்ணுக்கு புறப்படுகின்றது. ஒரு குதிரை மனிதன் மீது, ஆண்டன் செக்காவாவினுடைய முரட்டு கிழவனும் வயதுக்கான குதிரையும் என்கின்ற கதை நம் உள்ளத்தை உருக்கும் ஒரு ஆங்கில கதை. அதுபோல இருக்கிறதே என்று நினைக்கின்றேன். பாரதம், இந்த மண்ணுலகில் மகா தர்மத்தை பேசப்பட்ட பாரதத்தில் எல்லோருக்கும் கொடுத்து பழக்கப்பட்ட கண்ண பரமாத்மா அஸ்தினாபுரம் விட்டு புறப்படுகின்ற போது அத்தை குந்தியிடம் என்ன வேண்டும் என்று கேட்டபோது கஷ்டம் கொடு கண்ணா என்பாள். பிறந்தது கஷ்டம், வளர்ந்தது கஷ்டம், திருமணம் ஆனது கஷ்டம், பிள்ளை பேறு பெற முடியாத வயதில் பெற்றது கஷ்டம், பிறகு உன் பிள்ளைகளை பாரத போரில் சூதால் தோற்க முற்பட்டது கஷ்டம், உன் பாரத போரில் பேரப்பிள்ளைகள் இறந்தது கஷ்டம், கஷ்டம் 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 என்று கஷ்டமே உருவான குந்தியை ஏன் கஷ்டம் கேட்கின்றாய் கண்ணா? எனக்கு எப்போதெல்லாம் துன்பமும் துயரமும் கஷ்டமும் வருகிறதோ அப்போதெல்லாம் என் அருகில் கண்ணனான நீதானே இருக்கிறாய் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். சார், அண்மையில் ஒரு வீட்டுக்கு போனேன். சொல்லக்கூடாததுங்கிறது நம்ம தான் சொல்லுவோம். ஒரு வீட்டுக்கு போன போது அவர்கள் அன்பால் உபசரித்து விருந்தோம்பல் செய்து எல்லாம் அன்பு பெறிட்ட அந்த குடும்பத்தினுடைய அதீத பக்தி பார்த்து, மனிதநேயம் பார்த்து வியந்து புறப்படுகின்ற போது ஒரு அறைக்கு அழைத்து செல்கின்றார்கள். சொல்லுனா கூசுகிறது, இருந்தாலும் சமய வளர்ச்சிக்கு இந்த சமுதாய செய்தி பயன்படும் என்று நினைக்கின்றேன். கொஞ்சம் தன் இயல்புகள் நிலையிலிருந்து குறைந்த ஒரு குழந்தை உடல் பாதிக்கப்பட்டு ஒரு அறையில் இருக்கின்றார். அவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆனந்த சிரிப்பு, மகிழ்ச்சி, விருந்தோம்பல் எல்லாம் ஒரு கண்ணில் நிற்கிறது என்றாலும் அந்த குழந்தையை நோக்கிய பார்வை எனக்கு ஒரு பகுதி. அப்படி ஒப்பிட்டு அந்த பெற்றோர்களை பார்த்தபோது அந்த பெற்றோர்கள் சொன்னார், கடவுள் எங்களுக்கு கொடுத்த வரம், கடவுள் எங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம், கடவுள் எங்களுக்கு கொடுத்த பரிசு. வியந்து போனேன். இயல்பான குழந்தைகளுக்கான நிலையில் குறைபாடுடைய அந்த குழந்தையை பார்த்து பெற்றோர்கள் சொன்ன செய்தி, உலகத்தில் எத்தனை பேருக்கு மத்தியில் எங்களை தேர்ந்தெடுத்து கடவுள் கொடுத்திருக்கிறார். காரணம் எங்களுடைய பொறுமையும்
சகிப்புத்தன்மையும் இருக்கும் என்று நம்பி இந்த குழந்தையை எங்களுக்கு இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான். எவ்வளவு பாசிட்டிவ் தாட், எவ்வளவு உயர்ந்த எண்ணம். நீங்கள் எத்தனை கோடி கோடியாக கட்டி கோவில் கட்டினாலும் கும்பாபிஷேகம் பண்ணாலும் இந்த அன்பு சொற்களுக்கு ஈடாகுமா? சித்தார்த்தன் புத்தனாக மாறியதும், குதிரை அழுததும், குந்தி கேட்டதும் இந்த பெற்றோருக்கும் உள்ள செயல்களை பார்க்கின்றேன். மாறுபட்ட கருத்தே அல்ல. எவ்வளவு உயர்ந்த எண்ணங்களும் அன்பும் மனிதநேயமும் ஒருவரிடத்தில் இருந்தால் அது ஆலயம் நிறைந்திருக்கக்கூடிய ஆன்மா. மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்.